ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் 10,000 இடங்களில் முகாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முகாம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக விண்ணப்பிக்கலாம். அதுபோக பட்டா பெயர் மாற்றம், பட்டாவே இது வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டா மாற்றம் வாங்கலாம். அதுபோக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது உதவித்தொகை கிடைக்கல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு நலன்துறையின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நல உதவித்தொகை திட்டம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பல்வேறு வகையான சேவைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த முகாம்களில் கலந்துக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா இந்த முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா 29ஆம் தேதி, அதாவது ஜூலை 29ஆம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை எந்தெந்த கிராமத்தில், அதே மாதிரி எந்தெந்த பேரூராட்சியில், எந்தெந்த மாநகராட்சியில் இந்த முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மொபைலை கையில் எடுத்துங்க, அதில் உங்களோட ப்ரௌசர் ஏதாவது போயிருங்க. கூகுள் க்ரோம் போனீங்க அப்படின்னாலே அதில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த லிங்க் வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுக்கணும். அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபீஷியல் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திட்டத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நகர்ப்புற பகுதிகளில் நடக்கக்கூடிய முகாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 துறைகளின் சார்பாக 43 சேவைகள் கொடுக்குறாங்க. அதுவே ஊரக பகுதி, கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா நடக்கும் முகாம்களில் 15 துறைகளில் 46 வகையான சேவைகள் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து இது நடந்துட்டுருக்கு. வரக்கூடிய நவம்பர் மாதம் கடைசி வரைக்கும் இந்த முகாம் நடக்கும். ஸோ தமிழகம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் 10,000 இடங்களில் இந்த சிறப்பு முகாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்ன பயன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் சேவை மற்றும் திட்டங்கள் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்கும், நகர்ப்புறம், ஊரகம். ஸோ நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஊரகம் அதாவது கிராமம்னா கிராமம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா வேணும் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னாலே அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே இதுலேயே இருக்கும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் முகாம் எங்கே நடக்குதுன்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த முகாமில் கண்டக்ட் பண்ணாங்க, அங்கே நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான எல்லா சொல்யூஷனுமே கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எரிசக்தி துறை, கூட்டுறவு உணவு மற்றும் பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிசி மற்றும் எம்பிசி, ஸோ அவங்களுக்கான சிறுபான்மையினருக்கான நலத்துறை, அதுபோக பார்த்திங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அதே மாதிரி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது உங்களுக்கு ஏதாவது தையல் மிஷினுக்காக அப்ளை பண்ணுறீங்க, அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதன் மூலமாக பண்ணலாம். அதே மாதிரி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு தகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ள அல்லது விடுபட்ட மகளிர் முகாம்களில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளிக்கும். அதாவது நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நவம்பர் வரைக்கும் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த 45 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தகுதி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி உங்களோட வங்கி கணக்கில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிங்க. இதுக்கு தேவையான தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடியே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். 21 வயது நிரம்பிய மகளிராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் யாருமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.5 லட்சம். கவர்மெண்ட்டில் யாருமே சர்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நிலம் இருக்குது அப்படின்னா 5 ஏக்கராவுக்கு குறைவான நஞ்சை, 10 ஏக்கருக்கு குறைவான புஞ்சை நிலம் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள், ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்காக பார்த்திங்கன்னா 3600 யூனிட்டுக்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. குடும்ப அட்டை, புதிதாக திருமணமானவங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட குடும்ப அட்டை இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்த ஆதார் அட்டை, அதுக்கடுத்த வங்கி கணக்கு புத்தகம், அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மின் கட்டண ரசீது, இந்த 4மே வந்தால் நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த முகாம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 29ஆம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் 2வது ஆப்ஷனாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு திட்டத்தை பற்றி பார்த்தாச்சு, இப்போ சேவைகள் பற்றியும் பார்த்தாச்சு. முகாம் விவரங்கள் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திற்கும் உண்டான
டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இப்போது நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அரியலூர் 29ஆம் தேதி நாளை முகாம் நடக்குது. அரியலூரில் இப்போ பதிவிறக்கு அப்படின்னு சொல்லி ஒரு PDF இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். இதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் வட்டாரம், தாப்பலூர் வட்டாரம், இந்த 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்குது. அதாவது ஊராட்சி மன்ற அலுவலகம் வாரன்னா வாசி, அதுபோக பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பலூர், இந்த 2 இடத்துலையும் நடக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூர். ஸோ இதற்கு அடுத்தா பார்த்திங்கன்னா ஈரோட்டில் எங்கே நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாநகராட்சியில் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி, கருமாண்டி செல்லிப்பாளையம் பேரூராட்சி, அத்தானியில் நடக்குது. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா பவானி வட்டாரத்தில் நடக்குது, தாளவாடி வட்டாரத்தில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக்கு. அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முகாம் நடைபெறும் இடங்கள், அதாவது ஒன்றா திருமண மண்டபத்தில் நடக்கும், அதே மாதிரி கோவில் இந்த மாதிரி ஏதாவது இடத்துல இருந்ததுன்னா அங்கே நடக்கும். அது போக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஸ்கூல், அதாவது உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, அதே மாதிரி மஹாலில் இந்த மாதிரி பக்கம் தான் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஈரோடும் பார்த்தாச்சு. ஸோ இந்த PDF எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டமும் எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த கடலூர்னு கிளிக் பண்ணிவிட்டு கடலூர் பார்த்திங்கன்னா விருதாச்சலம் நகராட்சி, காட்டுமன்னார் கோயில், பரங்கிப்பேட்டை, முஷ்ணம் வட்டாரம், பன்ருட்டி வட்டாரம், அதுக்கப்புறம் கடலூர் வட்டாரம், இங்கெல்லாம் வந்து நடக்குது. எங்கெங்கே நடக்குதுன்னா ஊராட்சி அலுவலகம், கிராம ஊராட்சி அலுவலகம், அரசு மேல்நிலைப்பள்ளியில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓம் சதி திருமண மண்டபம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மண்டபத்தில் மேக்ஸிமம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கடலூர். அதுக்கப்புறம் கரூர் மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா நாளைக்கு எங்கே நடக்குது அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் மாநகராட்சி, அதே மாதிரி பள்ளப்பட்டி நகராட்சி, புகழூர் நகராட்சி, இங்கெல்லாம், அதாவது கரூர்னால் வாசவி மஹாலில் நடக்குது, பள்ளப்பட்டினா சுல்தான் மஹாலில் நடக்குது, புகழூர் அப்படின்னா காந்தியர் மண்டபத்தில் நடக்குது. இது வந்து கரூர். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கள்ளக்குறிச்சி இது கொடுத்தும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் நாளைக்கு முகாம் கிடையாது. ஓகேங்களா? நாளைக்கு முகாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கள்ளக்குறிச்சியில். அதற்கடுத்தா பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி நம்ம முகாம் நடக்குதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கன்னியாகுமரியில் நாளைக்கு முகாம் இருக்குது. நாகர்கோவில் மாநகராட்சியில் தங்கவேல் மண்டபத்தில் நடக்குது. பாலப்பாளையம் பேரூராட்சியில் சேகர சபை அப்படிங்கிற சமூக நலக்கூடத்தில் நடக்குது. மேல்புற வட்டாரம் அப்படின்னு CSI நூற்றாண்டு அரங்கத்தில் நடக்குது. திருவட்டார் வட்டாரம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா CSI சமூக நலக்கூடத்தில், குருந்தன்கோடு வட்டாரத்தில் பத்மநாபம் மண்டபத்தில் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். காஞ்சிபுரம்னா இங்கே பதிவிறக்கு அப்படின்னு இருக்குது, நான் அதை கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் நாளைக்கு வந்து காஞ்சிபுரம் மாநகராட்சி, குன்றத்தூர் நகராட்சி, குன்றத்தூர் வட்டாரம், ஸ்ரீபெரும்புதூர், அதுக்கப்புறம் குன்றத்தூர்லேயே பார்த்திங்கன்னா சக்தி பேலஸில் நடக்குது, பரணிபுத்தூரில், அதே மாதிரி சமுதாயக்கூடம் சாலமங்கலத்தில் நடக்குது, குன்றத்தூர்லேயே MSN மஹால், அடிசன் நகர், மாங்காடில் நடக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். ஸோ இதற்கடுத்த பார்த்திங்க அப்படின்னா இப்போது கிருஷ்ணகிரி பார்க்குறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாளைக்கு எங்கெங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி நகராட்சி ஜெயலட்சுமி மஹாலில், மாத்தூர் வட்டாரத்தில் நாச்சியப்பா கவுண்டர் மஹாலில், ஓசூரில் பார்த்திங்க அப்படின்னா திறந்தவெளி மைதானம், திம்மராய கோயில் அருகில், தளி வட்டாரம் அரசன மேல்நிலைப்பள்ளியில் நடக்குது. பர்கூரில் பார்த்திங்கன்னா அரசன மேல்நிலைப்பள்ளி, புளியம்பட்டியில் சூளகிரி வட்டாரத்தில் அரசன மேல்நிலைப்பள்ளியில் நடக்குது. சிக்கனப்பள்ளி, குருபரப்பள்ளின்னு இருக்குது, அங்கே நடக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது கிருஷ்ணகிரி பார்த்தாச்சு. அடுத்து கோயம்புத்தூரில் எங்கே நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு கோயம்புத்தூர் தெற்கு மண்டலம் RR மஹாலில், கூடலூர் நகராட்சியில் செல்வபுரமில் நடக்குது. கருமத்தம்பட்டியில் கத்தோலிக் தேவாங்கர் திருமண மண்டபத்தில், கண்ணம்பாளையம் பேரூராட்சியில் பார்த்திங்கன்னா SMB விசேஷ் மஹால் நடக்குது. மதுக்கரையில் பார்த்திங்கன்னா GS மஹால் நடக்குது. பொள்ளாச்சி வடக்கு வட்டாரமில் தரணி மஹாலில் நடக்குது. போலிக்கவுண்டம்பாளையத்தில் நடக்குது. ஸோ இதெல்லாம் கோயம்புத்தூர். அடுத்து சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையில் பார்த்திங்க அப்படின்னா காரைக்குடி மாநகராட்சி ஸ்ரீ முத்துகிருஷ்ண மஹால் நடக்குது. சிவகங்கை நகராட்சியில் TKA மஹாலில் நடக்குது. சிவகங்கையில் மானாமதுரையில் அனுசியா மஹால் நடக்குது. சிங்கம்புணரியில் கலைஞர் அரங்கம், தேவகோட்டையில் கல்லங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடக்குது. அது இளையான்குடி வட்டாரத்தில் சமுதாயக்கூடம் சாத்தனி இளையான்குடியில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு. ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கே நடக்குதுன்னு பார்த்துப்போம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தாம்பரம் மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா சமுதாய நலக்கூடம் கலைவாணி தெருவில் காமராஜபுரத்தில் நடக்குது. இடைக்கலி நாடு பேரூராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில், காட்டாங்குளத்தூர் நகர்ப்புற பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா பாலாஜி கலையரங்கத்தில் நடக்குது. திருப்பூர் நகரத்தில் பாரத மஹால் நடக்குது. அச்சரப்பாக்கமில் பார்த்திங்கன்னா VPSC கட்டிடத்தில் நடக்குது. வடமணிப்பாக்கமில், அச்சரப்பாக்கமில். அடுத்தது திருக்கழுக்குன்ற வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ லட்சுமி சந்திரன் மஹால் அங்கே நடக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது சென்னையில் பார்க்குறோம். சென்னையில் எங்கெங்கே எந்தெந்த பிளேஸில் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா திருவெற்றியூர் மண்டலம் 1,
அது பெருந்தலைவர் காமராஜர் மாளிகையில் நடக்குது. ஆலந்தூர் மண்டலம் 12 பார்த்திங்கன்னா சமுதாய நலக்கூட்டத்தில் நடக்குது. அண்ணா நகர் மண்டலம் 8 பேரூராட்சிகள் பார்த்திங்கன்னா பெருநகர சென்னை தொடக்கப்பள்ளியில் நடக்குது. வியாசர்பாடியில் 4 மாநகராட்சி, அதாவது டாக்டர் அம்பேத்கர் கல்லூரியில் நடக்குது. அம்பத்தூர் மண்டலம் 7 மாநகராட்சியில் சத்யா மஹால் நடக்குது. வலசரவாக்கம் மண்டலம் 11 மாநகராட்சியில் ஜெயின் பார்ட்டி ஹால் ஜெயின் கோயில் தெருவில் நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை. இதுக்கு அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா சேலம், தஞ்சாவூர், தருமபுரி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருவாரூர். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலையுமே நடக்குது. நான் சில மாவட்டங்கள் மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போது நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிறேன், நீலகிரி மாவட்டத்தை எடுத்துகிட்டேன். நீலகிரியில் நாளைக்கு முகாம் இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கலாம். நீலகிரிலையும் பார்த்திங்க அப்படின்னா குன்னூர் நகராட்சியில், கோத்தகிரி, கேட்டி, குன்னூர் வட்டாரத்தில், நெடுகுலா வட்டாரம் இங்கெல்லாம் வந்து நடக்குது. இதெல்லாம் நீலகிரியில். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா மதுரையில் எங்கெங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பக்கம் நடக்குது. திருமங்கலம் நகராட்சி வள்ளி தெய்வான மகாலில், மேலூர் நகராட்சி லதா மகாலில், வாடிப்பட்டி பேரூராட்சியில் கிருஷ்ணா மகாலில், மதுரை கிழக்கில் SS மகாலில், திருப்பரங்குன்றத்தில் சோமசுந்தர மகால், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேடப்பட்டியில் புதுமாரியம்மன் கோயில் மண்டபம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நாளைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமுக்கு நம்ம ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணி போடுவோம். ஸோ எங்கெங்கே வந்து நடக்குது, அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அதுக்கடுத்த நாள் பார்க்க முடியாது. நாளைக்கு முகாம் இருக்குது அப்படின்னா முந்தின நாள் இதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக நம்ம உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாமில் பங்கேற்று நிறைய வகையான சேவைகள் எல்லாம் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.